சிக்கன் செய்யலாமா? இதுல என்ன ஸ்பெஷல்னா லெஸ் ஆயில், லெஸ் சீஸ், லெஸ் பட்டர். ரொம்ப கம்மியா இந்த மூணுத்தையுமே நம்ம இந்த இஃபா சிக்கன்ல யூஸ் பண்ணியிருக்கோம். தைரியமா சாப்பிடலாம். ஒரு சின்ன ரீகேப், நேத்து வீடியோ நான் போட்டிருந்தேன், மேக்னேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதோட சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வாங்க. இப்போ ட்ரெண்டிங், ஹைப், வைரல் இப்படியெல்லாம் இருக்கிற இஃபா சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா? பிரெஸ்ட் பீஸ் இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பீஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிரிச்சு மிளகாத்தூள், சால்ட்டு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், தயிர், முட்டை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சிக்கனை அதில் போட்டு நல்லா கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆகுது, அது நல்லா ஊறணும். சிக்கன் கூட சேர்ந்து நம்மளும் அடுத்த ப்ராசஸ் பண்ண நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னங்க ஃப்ரிட்ஜில் ஊறிட்டு இருக்க சிக்கனை எடுத்து இப்போ நம்ம இஃபா சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. பட்டர் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் நல்லா பட்டர் கரையட்டும். மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டு நல்லா திருப்பி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க. மூடி போட்டு மூடிடலாம், வேகட்டும். க்ரீம் செய்ய வேக வச்ச 4 முட்டை, அதோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, மஞ்சக்கரு வேண்டாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் முட்டையை அதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீஸ், 3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, சால்ட்டு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதம் வரணும், சரிங்களா? இப்போ சிக்கனை ரோஸ்ட் ஆனதும் இந்த க்ரீம் அது மேலே நல்லா ஊற்றி திரும்பவும் மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம லெஸ் ஆயில், பட்டர் அண்ட் சீஸ் இது எல்லாமே கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி பாருங்க. ஜூஸியான ஸ்பைசியான இஃபா சிக்கன் நீங்களும் சாப்பிடலாம். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. Thank you. Bye.